ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற கோதுமை மாவை வச்சு நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஹெல்த்தியான கோதுமை புட்டு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கினா ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறணுங்க. 10 நிமிஷம் போல் ஆகும் மாவு வறுப்படுறதுக்கு. கை எடுக்காமல் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மாவு எல்லா மாவும் ஒரே மாதிரியாக வறுபட்டு வரும். மாவு வறுக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். மாவு நல்லா வறுபடணும். அப்போ தான் புட்டு நல்ல வாசமாகவும் பொழுன்னு உங்களுக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மாவு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கையில் எடுத்து இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்ல மணலாக இருக்கும். பாருங்கள், நல்ல மணலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மாவு 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக மாவு போட்டு வறுக்கக்கூடாது. அப்போ மாவு சரியாக வறுப்படாது. இப்போ மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துக்கோங்க. பவுலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கையில் தெளித்து பிசைஞ்சோம் அப்படின்னா தான் புட்டு மாவு கரெக்டாக ரெடி ஆகும். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா புட்டு சரியாக வராது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், புட்டு மாவு இந்த அளவு பதத்தில் தாங்க இருக்கணும். நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். உதுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வரணும். இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தான் புட்டு மாவு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆனோன்னா உடனே வேக வச்சுருவாங்க. அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கும் போது குட்டி கட்டிங்கெல்லாம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. பெரியவங்களாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வீட்டில் சலடை இருக்கும் இல்லையா, அதில் ரவா சலடை போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸான மாவு சலடை எதுவும் சேர்த்துறாதீங்க. மாவு சலடை சேர்த்தோம் அப்படின்னா புட்டு இறங்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரவா சலடை சேர்த்துட்டு புட்டை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ மாவு ஒரே மாதிரியாக ஈவனாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் பல் இல்லாதவங்க வயசானவங்க கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கிறதுக்கு. கை வச்சு மாவு நல்லா அப்படியே அழுத்தி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இறங்கி வந்துடும். மாவெல்லாம் சலிச்சாச்சு பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ உதிரியாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் புட்டு கிண்ணம் புட்டு குடம் எதில் வேணாலும் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். மேலே ஒரு துணி போட்டுக்கலாங்க. துணி போட்டுட்டு நம்ம புட்டு மாவு நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஒரே இடத்துல ரொம்ப குவிசலாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சிடலாங்க. தண்ணி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே தட்டு வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேகும். ஸ்டவ் ஃபுல்லாகவே வச்சுருங்க. புட்டு வேகும் போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணாதீங்க, புட்டு வேகாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா உருண்டு வரும். இப்போ புட்டு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த புட்டு மாவு நல்லா சூடாக இருக்கும் போதே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கூட 1/4 மூடி தேங்காய்.
பூவாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக பொழு பொழுன்னு கிடச்சிருக்கு பாருங்கள் கோதுமை மாவு புட்டு. குழந்தைங்களுக்கு இது நீங்கள் அப்படியும் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா குழாய் புட்டு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க கிளாஸில் உள்ளார ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அழுத்திட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு தட்டினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், குழாய் புட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.